வாகனமும் நம்மளது வாழ்க்கையை நம்மளிடம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா, முக்கியம் பெறுமா? நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் வழிநடத்தி செல்வதற்கு நமது நம்பர் நமக்கு நம்ம வெஹிக்கிளுக்கு தேவைப்படுதான்னா தேவைப்படும். உங்கள் நம்பருக்கு நீங்கள் மாற்றி நம்பரை வாங்கி போட்டால் அது வேலை செய்யாது. அது உதாரணத்துக்கு நீங்கள் 24ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும், எந்த நம்பர் வேலை செய்யாது? இதில் மெயினாக சீக்கிரட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபேன்சியாக நம்பரை வாங்குறீங்க, 3999 அப்படின்னு வாங்குறீங்க, 3999 அது ஃபேன்சி நம்பர் தான். ஆனால் கூட்டினா திருப்பி 3 தான் வரும். நீங்கள் 6ஆம் நம்பரில் பிறந்திருக்கீங்க, 3ஆம் நம்பரில் பேர் இருக்குது. இப்போ இது வேலை செய்யுமான வேலை உங்களுக்கு அந்த வண்டி உங்களுக்கு அவ்வளோ பணம் கட்டி வாங்கினா கூட வண்டி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். செலவு தேவையில்லாத செலவு வைக்கும். ஏன் வைக்கிறதுனே தெரியாது. வண்டி நல்லா தான் இருக்கும், தேவையில்லாதது கொடுக்கும். நீங்கள் சும்மா ஓரமாக நிற்பீங்க, எவனோ ஒருத்தர் தட்டிட்டு போயிடுவோம். இந்த நம்பர் மாறிடுச்சுன்னா அப்படி நடக்கும். இந்த டிஎன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் கூட்டணும், அதுவும் ஒர்க் அவுட் ஆகணும். இந்த 4 ஒர்க் அவுட் ஆகணும். இது எப்படி வேலை செய்யும், அது எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல இங்கே கேல்குலேட் பண்ணிவிட்டு அங்கேயும் பண்ணுங்கள், அது வேலை செய்யும். வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகா தனசேகர் ராஜா பேச உள்ளேன். எதை பற்றி? நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வாகனத்தை பற்றி. வாகனமும் 2 வீலரோ காரோ எதுனாலும் இருக்கட்டும், அதுவும் நம்மளது வாழ்க்கையை நம்மளிடம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா, முக்கியம் பெறுமா? ஆமாம். இதை கடந்த 35 வருடமாக சொல்லி இன்றைக்கி உலக அளவில் மாற்றம் வந்துருச்சு. பெரிய பெரிய விஐபிலாம் எடுத்துக்கிறோங்க. அந்த நம்பரை சொன்னாக்கா எல்லாம் அந்த நம்பர். இன்றைக்கி அதை பார்க்காதவங்க யாருன்னா ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிற சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. அவங்க எவ்வளோ பெரிய விஐபியாக கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் கூட இருக்கட்டும், எப்போ எனக்கு அந்த நம்பரை கொஞ்சம் பார்த்து கொடுத்துருப்பான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் தவறு இல்லை, நல்ல விஷயங்கள் தான். நல்ல விஷயத்தை தானே நாம் சொல்கிறோம், அவங்களும் நல்ல விஷயத்தை தானே ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஆனால் அதையும் சரியாக செய்ய வேண்டும் என்பது தான். இது எல்லோரும் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட முடியாது. நாம் அப்படி நினைக்கிறோம். இப்போ அரசாங்கமே ஸ்பெஷல் நம்பர் பிறகு எது கொடுக்குது? அதுக்கு தான். வேறு என்ன? ஸ்பெஷல் நம்பர்னு சொல்லிவிட்டு அதுக்கு பணம் இருக்குது, சிசியை பொறுத்து இருக்குது. கம்மி சிசின்னு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இன்னொரு சிசி இருக்குது, அதுக்கு வந்துருச்சுனாக்கா அதுக்கு வேறு அமௌண்ட்டு. பணத்தில் கவர்மெண்ட்டில் பணத்தை டெபாசிட் கட்டிட்டு உங்களுக்கு தேவையான நம்பர் கேட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நிறுத்தி இன்டெரக்டாக நியூமராலஜி பார்த்துக்கிங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? உங்கள் தேவை நம்பரை நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க, ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் வழிநடத்தி செல்வதற்கு நமது நம்பர் நமக்கு நம்ம வெஹிக்கிளுக்கு தேவைப்படுதான்னா தேவைப்படும். உங்கள் பிறந்த தேதி தான் முக்கியம். உங்கள் நம்பருக்கு நீங்கள் மாற்றி நம்பரை வாங்கி போட்டால் அது வேலை செய்யாது. அது உதாரணத்துக்கு நீங்கள் 24ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருஷம் அப்படியே ஓரமாக இருக்கட்டும், வெறும் தேதியவே பார்ப்போம். 24ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும், எந்த நம்பர் வேலை செய்யாது? இதில் மெயினாக சீக்கிரட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஸ் இருக்குது. என்ன கன்ஃபியூஸ்? நமக்கு டிஎன் கொடுப்பாங்க, அது இல்லையா, ஆர்டிஓ கொடுப்போம். நம்ம அது ஆர்டிஓ கவர்மெண்ட் நம்பரு. மீதி 4 நம்பர் நமக்கு உண்டான நம்பரு. ஆனால் நான் சொல்கிறது இந்த 4 நம்பரையும் பார்க்கணும், அந்த டிஎன் நம்பரும் பார்க்கணும். இந்த 4 நம்பர் தான் உங்கள் பிறந்த தேதியை கனெக்ட் பண்ணும். அதுவும் ஒத்து போகணும், ஃபுல்லாகவும் போகணும். இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க எதை நம்பர் வேணுமோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்குறாங்க. அது எங்கே தெரியுமா வேலை செய்யும்? வெளிநாட்டில் தான் வேலை செய்யும், இங்கே செய்யாது அது. ஏன்னா வெளிநாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சாக எழுதிடுவாங்க. அந்த அவங்க நம்பர், கவர்மெண்ட் நம்பரு, இவங்க நம்பரு எல்லாம் சேர்த்துட்டு ஒரே உள்ளே வந்துடும். இன்னும் சில இடத்துலலாம் நீங்கள் கேட்குற பேரே கூட கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் நம்பர் கேட்டு கொடுப்பாங்க. உங்கள் பேர் என்ன, அதே பேரை கூட அப்படியே நம்பரை அதை வச்சுக்கோங்கன்றுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஸ்பெஷல் நம்பர் அவங்களுக்கு. ஸோ வெளிநாட்டு நீட்டாக இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும்.
அதில் நம்பரு, ஸ்பெல்லிங்கு, நம்பரு கனெக்ட் ஆகி 3 இருக்கும். நம்மளதில் அப்படி இல்லை, நாம் பிரிச்சிடுறோம். அதனால் மெயின் பாடி மீன்ஸ் அந்த 4 நம்பர் அது வந்து உங்கள் டேட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக பார்த்துட்டு வரணும். அதுவும் வேலை செய்யும். இதில் மெயின் ரோல் இது தான். உதாரணம் இப்படி சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த தேதி 6ஆம் நம்பர், அதாவது 24 24 6. நீங்கள் ஃபேன்சியாக நம்பரை வாங்குறீங்க, 3999 அப்படின்னு வாங்குறீங்க. 3999 அது ஃபேன்சி நம்பர் தான். ஆனால் கூட்டினா திருப்பி 3 தான் வரும். நீங்கள் 6ஆம் நம்பரில் பிறந்திருக்கீங்க, 3ஆம் நம்பரில் பேர் இருக்குது. இப்போ இது வேலை செய்யுமானா வேலை செய்யாது. சரிங்க, வாங்கிட்டீங்க, ஃபேன்சியாக இருக்குது, என்ன செய்ய போகுது? உங்களுக்கு அந்த வண்டி உங்களுக்கு வந்து அவ்வளோ பணம் கட்டி வாங்கினா கூட வண்டி வந்து உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய தொந்தரவு கொடுக்கும். செலவு தேவையில்லாத செலவு வைக்கும். ஏன் வைக்கிதுன்னே தெரியாது. வண்டி நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு நம்பரும் ஒரு ரியாக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் 6ஆம் தேதி பிறந்து ஒருவேளை 7ஆம் நம்பர் வந்துருச்சுன்னு வைங்க, தேவையில்லாதது கொடுக்கும். சும்மா அனாவசியம். அதாவது நீங்கள் சும்மா ஓரமாக நிற்பீங்க, எவனோ ஒருத்தர் தட்டிட்டு போயிடுவான். நிற்கிற வண்டி அதை ஒருத்தர் தட்டுவான். அது எங்கன்னா இருக்குமா? ஆனால் இந்த மாதிரி இந்த நம்பர் மாறிடுச்சுன்னா அப்படி நடக்கும். 6ஆம் நம்பர் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் கூட்டினா உங்கள் நம்பர் 7 வாங்கியிருக்கீங்க. அப்போ 0007 அப்படின்னு ஒரு நம்பரை வாங்கிட்டீங்க. நிற்கிற உங்கள் வண்டி நிற்கும், வந்து தட்டிட்டு போவோம். இப்படி நிறைய ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு வேலை இப்படி நிறைய சொல்லுவேன். பார்க்குற மெத்தடை வந்துட்டு என்கிட்ட பர்சனாக வரவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதான் யூடியூப்பில் எல்லாம் பாடமே நடத்தி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு அதையும் இதையும் சொல்கிறேன். ஆனால் பார்த்தா அந்த டிஎன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் கூட்டணும், அதுவும் ஒர்க் அவுட் ஆகணும். இந்த 4 ஒர்க் அவுட் ஆகணும். இது எப்படி வேலை செய்யும், அது எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல அது ஒரு டெஃபினிஷன் கரெக்டாக உங்களுக்கு தேவைன்றக்காக அதை சொன்னேன். இது மெயின் பாடி, இதுதான் மெயினாக இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் 6 அதே 6ஆம் நம்பர் எடுக்கலாம். இப்போது இப்படி கூட வச்சுக்கலாம். அங்கே வந்துட்டு நீங்கள் 3999 எடுக்கிறீங்க, 3 இந்த டிஎன்னில் கூட்டினா 3 வருது. அப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இங்கே 3 இங்கே 3 6 கூட்டினா 6 எடுத்துட்டேன் நான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நிறைய பேர் அந்த இது தான் செய்கிறீங்க. அதெல்லாம் செய்யாதது. இங்கே 3ன்னா இங்கே 6னா இதுதான் வேலை செய்யும். ஆமாம், அதனால் இங்கே கேல்குலேட் பண்ணிவிட்டு அங்கேயும் பண்ணுங்கள், அது வேலை செய்யும். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.